தொடர்ந்து இப்போ இந்த நிலவரங்கள்ல என்னென்ன மாதிரியான அந்த ஃபில்டர்ஸ் காரணிகள் மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிற விவரத்தை மேஜிக் பால் மூலமாக சிவரஞ்சனி நம்மோடு வழங்க இணைஞ்சிருக்காங்க. சிவரஞ்சனி, இப்போ ரீஜன் வைஸாவுமே சரி, பேசிக் லெவல்லையுமே வந்து ஆம் ஆத்மியினுடைய அந்த வாக்கு சதவீதம் காங்கிரஸுக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அந்த குறிப்பா வெஸ்ட் டெல்லியில வந்து அதிக அளவிலான வாக்கு சதவீதம், முஸ்லிமினுடைய வாக்கு சதவீதம் போயிருக்கு. எப்படி பார்க்கலாம் அதை? நிச்சயமாக இப்போ முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய, அதாவது முஸ்லிம்கள் 30% அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளை நாம பார்க்கிறோம். இதுல 2020 தேர்தல் முடிவுகளை தான் நான் முதல்ல காமிக்கிறேன். இதுல எல்லா தொகுதியிலையுமே ஆம் ஆத்மி தான் அப்போ வெற்றி பெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 60.15% வாக்குகள் அப்போ ஆம் ஆத்மிக்கு இருந்தது. பிஜேபிக்கு 33.86% வாக்குகள் இருந்தது. அதுவே தற்போதைய தேர்தல் முடிவுகளை நாம பார்க்கும்போது எந்தெந்த இடத்துல லீடிங்ல இருக்காங்கன்னு பார்க்கும்போது 4 இடங்கள்ல பிஜேபி இப்போ லீடிங்ல இருக்காங்க. ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் 6 இடங்கள்ல அவங்க லீடிங்ல இருக்காங்க. முக்கியமா இதுல நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியும் இந்த முறை முஸ்லிம் இவங்களுடைய வாக்குகளுக்கு குறிவைத்தது. ஆனாலும் கூட இது இம்முறை பிஜேபிக்கு ஓரளவுக்கு பலன் கொடுத்திருக்கு அப்படின்ற வகையில நாம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், அவங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்ற ஒரு நேம் தான் இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்துல எப்போதுமே அவருக்கான ஒரு ஓட் பேங்க் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது இப்போ பெரும்பாலும் பிஜேபி வசம் சென்று இருக்கிறது. அதாவது 20 இடங்கள்ல அவங்க லீடிங் போயிருக்காங்க. 8 இடங்கள்ல தான் ஆம் ஆத்மி கட்சி இருக்கு. இவங்க 15 இடங்களை இழந்திருக்காங்க. அது அப்படியே 15 இடங்கள் பிஜேபிக்கு சென்று இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இப்ப நாம பொதுவா ஓட் ஷேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தற்போதைய ஓட் ஷேர் இன்னும் அப்டேட் ஆகல. இதற்கு முந்தைய தேர்தல்களில் இருக்கக்கூடிய ஓட் ஷேர் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பிஜேபிக்கு சென்ற தேர்தலில் 39.95% இருந்திருக்கு. ஆம் ஆத்மிக்கு 53.82% இருந்திருக்கு. அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் 2015 சட்டமன்ற தேர்தலை பார்க்கும்போது ஆம் ஆத்மிக்கு 54.33%, கிட்டத்தட்ட 1% அளவுக்கு 2020 அவங்க ஓட் ஷேரை இழந்திருக்காங்க. ஆனால் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுவே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 32.21% வாக்குகள் தான் 2015 பெற்றிருந்தாங்க. இது 2020 பொறுத்த வரைக்கும் அதிகமாகி இருந்தது. கிட்டத்தட்ட 39% அளவுக்கு அதிகமாகி இருந்ததையும் நாம பார்க்க முடியுது. காயத்ரி, நன்றி சிவரஞ்சனி. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அர்ஜுனமூர்த்தி, இப்போ ஏற்கனவே பொன்ராஜ் வச்ச குற்றச்சாட்டு அந்த அடிப்படையிலிருந்து இந்த பகுப்பாய்வில் நம்ம பார்த்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது கிராஸ் ரூட்லேருந்து உண்மை அந்த 93க்கு பிறகு பாஜக தொடர்ந்து தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரித்து கொண்டே தான் வந்திருக்கிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலையை கொடுத்து வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இப்போது அரசியலுங்கிறதுங்க மோர ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஸ்ட்ராட்டஜியும் கலந்தது தான் இன்றைக்கி தேதிக்கு அரசியல். ஏன்னா மக்களோட எண்ண ஓட்டத்தை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தொடர்ந்து இவருக்கு கிடைச்ச அபரீதமான வெற்றி, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 3 சீட்டு தான் பிஜேபிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியெல்லாம் அடைஞ்சிருக்காரு கெஜ்ரிவால். ஆனால் அதுலேருந்து இப்படி ஸ்லிப் ஆகி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஒப்பீனியன் வந்து 21 சீட்டுக்கு மேலே அவர் ஜெயிக்கிறதுக்கே கஷ்டப்படுவார். இந்த தடவை மேக்ஸிமம் 21 வந்தால் ஆச்சரியம். இவ்வளோ பெரிய அதில் பாதாளமாக வந்து உழுகிறதுக்கு மெயின் காரணமே என்னென்னா செயல்பாடு தாங்க. இப்போ மக்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இது நாள் வரைக்கும் கம்பேரிசனே கிடையாது. ஒரு நல்ல வலிமையான தலைமையில் வலிமையாக செயல்படக்கூடிய அரசாங்கத்தை மக்கள் வந்து முழுசாக பார்க்கவே இல்லை. இப்போ தொடர்ந்து மோடிஜி அவர்களோட தொடர் செயல்பாடை பார்த்து இப்படியும் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமா, இப்படி நடத்தும் போது நம்மளோட வாழ்வாதார மாற்றம் இருக்கே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வை கொடுக்கணுங்க. இனிமேல் அரசாங்கமோ அரசியலோ வெறும் வாய் வார்த்தையில் நடக்கக்கூடியது இல்லைங்கிறத மோடிஜி தொடர்ந்து நிர்பந்திச்சுக்கிட்டே இருக்கார் மக்கள் மனசில். இதை வந்து கண்டிப்பாக மற்ற அரசியல் தலைவர்களாம் இந்த நான் கூட இன்றைக்கி பொன்ராஜ் அண்ணன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லிட்டார். இன்றைக்கி ராகுல் காந்தி ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே இதான் பண்ணுவார் நினச்சேன். அவர் சார்பாக டாக்டரே சொல்லிட்டார். இந்த என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு என்னென்னா, நாங்கள் தெளிவாக வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட இன்ட்ரீம் கவர்மெண்ட் 1952 கூடைய பாரதிய ஜனசங்கம் தான் எதிர்கட்சியாக இருந்தது. 93 ஆளுங்கட்சியாக இருந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பாஜக தான் டெல்லியில்
தொடர்ந்து எதிர்க்கட்சியாகவே இருந்திருக்கு. அந்த நிலையை நாங்கள் எப்போதுமே விட்டு கொடுக்கல. அதே மாதிரி 39%ங்கிறத நாங்கள் என்றைக்குமே இழக்காமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். எல்லா நேரத்துலையும் ±2-3% போனால் கூட அந்த 39%ங்கிறது வெரி கன்சாலிடேட் எஃபர்ட் தொடர்ந்து இருக்குது. அப்போ என்னென்னா அங்கே இருக்க டெல்லியில் இருக்க அதிகப்படியான மிடில் இன்கம் குரூப்போட நம்பிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இருந்ததுக்கு அந்த 39% தான் கிரேட் ப்ரூஃப். நீங்கள் இப்போ உங்கள் கிராஃபில் காமிச்சது கூட பார்த்தீங்கன்னா அதை சொல்ல வருது. இப்போ அந்த 12 லட்சம் ரூபா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் டு த பப்ளிக்கில் வரும்போது அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் நிறைய இருக்கிற இடம் மட்டும் இல்லாமல் கூர்கான் மாதிரி பகுதியிலனா பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்கு போகிற சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நிறைய கம்பெனிகள் இருக்குது. இதோட பாதிப்பும் பார்த்தீங்கன்னா அந்த 12 லட்சம் ரூபாங்கிற ஒரு பெனிஃபிட் ஆஃப் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் மிடில் இன்கம்களோட பெனிஃபிட் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்குங்கிறத இந்த ரிசர்ச் ரொம்ப தெளிவாக ப்ரூவ் பண்ணுது. அப்போது ஒரு டெல்லியிலேருந்து டபுள் இன்ஜின் சர்க்காரை பற்றி அண்ணன் நிறைய குற்றச்சாட்டுன்னு இல்லைங்க. எப்போதுமே வந்து பட்ஜெட் வந்து டெல்லிக்காண்டி மட்டும் அது அறிவிக்கப்பட்டதில்லை. உடனே நீங்கள் பீகாருக்காண்டி அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த மிடில் இன்கம் குரூப்பை அவர் பேசும்போதே மோடிஜி அவர்கள் தெளிவாக சொன்னார். மிடில் இன்கம் குரூப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு. அவங்களோட பொருளாதார வளர்ச்சியில் பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரிமெண்டல் growth வரும்போது அவங்க கையில் பணம் இருந்தால் தான் நம்ம ஜிடிபியோட growth வரும். ஏன்னா அப்போ தான் நுகர்வோரோட வலிமை கூடுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மேத்ஸ் இருக்குங்க. வெறுமனை இவங்க அரசியல் எப்படி பண்ணாங்கன்னா ஜாதி அரசியல் மத அரசியல் பண்ணியே இந்த காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் இன்ன வரைக்கும் அதை டிபெண்டன்சியில் இப்போ கெஜ்ரிவாலோட மிகப்பெரிய தோல்விக்கே காரணம் நீங்கள் கூட கம்பேர் பண்ணுறது இஸ்லாமிய இருக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு இழந்திருக்காங்கன்னு தான் சொல்கிறீங்க. அப்போ இஸ்லாமியர்கள் மனசுலையும் மைனாரிட்டி மனசுலையும் என்ன தெளிவான ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னா இப்போது யார் ஆக்கப்பூர்வமான அரசாங்கத்தை கொடுப்பாங்கிறத அவங்க ஸ்கேல் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஸ்கேல் பண்ணி பார்க்கும்போது அவங்க மனசில் ஊர்ஜிதமாக ஏன்னா யூபி கவர்மெண்ட் எப்படி நடக்குது அங்கேயும் இஸ்லாமிய உங்களோட கருத்தை அதை நான் எடுத்துக்கிறேன். திரு சிவராஜசேகர் இறுதி கருத்தா ரொம்ப சுருக்கமாக, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பு மனநிலையிலிருந்து பதிவான ஒரு வாக்கு அப்படிங்கிறது பாஜகவிற்கு பேய்க்கிறது. அதே போன்று பாஜக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான அந்த அடிப்படை விஷயங்களை சரியா செஞ்சிருக்கு, அதனால இந்த வெற்றின்னு பார்க்கலாமா? அதாவது 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மோடி அவர்களால் டெல்லியில் அதிகாரத்தை பிடிக்க முடியல. இன்றைக்கு அவர்கள் வந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிடித்திருக்கிறார்கள் அப்படின்றது அது ஒரு மாற்றமாக தெரியுது. அது காரணம் இப்போ அவர் சொன்னது மாதிரியான அந்த அறிவிப்புகள் 12 லட்சம் வந்து சேலரிடு பீப்புளுக்கு அவங்க இன்கம் டேக்ஸ் இதுன்னு அந்த அறிவிப்புகளாக இருக்கட்டும். அதே மாதிரி எங்கெல்லாம் இலவசங்களை விமர்சிக்கிறார்களோ போட்டி போட்டுக்கிட்டு அவங்களும் அங்கே இலவசங்களை கொடுக்குறதா இருக்கட்டும், முறைகேடுகளில் ஈடுபடுறதா இருக்கட்டும், இது மாதிரியான அனைத்து வழிகளிலும் சாமபேத தான தண்டங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றே தீர்வது என்கிற முயற்சியில் தன் ஆட்டோபஸ்கரங்களால் அனைத்து துறைகளையும் கையில் வைத்துக்கொண்டு பிஜேபி இந்த வெற்றியை சாதனையாக்கி இருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் நிச்சயம் ஒரு நாள் எங்களுடைய வளர்ச்சி என்பது எங்களுடைய இப்போ இந்த வாக்கு சதவீதம் 8% நாங்கள் அடைந்திருக்கிறோம். வருங்காலங்களில் எங்களுடைய வலிமையை பெருக்குவோம். நிச்சயம் நாங்கள் டெல்லியை மீட்டெடுப்போம் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து.